அப்போ அவர்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்கங்களுக்கு இப்படி பண்ணலாம். ஆனால் இந்த லிங்கமானது இந்த லிங்கம் இருந்துடக்கூடாது. அந்த மெர்க்குரியில் லிங்கம் பண்ணுவா, பாதரச லிங்கம்னு ஒன்று பண்ணுவா. அந்த பாதரச லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் பண்ணால் இதெல்லாம் காது நிறையா கேட்டு வீட்டில் கேட்கும்படி அந்த வைப்ரேஷனோட வச்சு அந்த நைவேத்தியம் பண்ண அன்னத்தை எல்லாரும் பிரசாதமாக நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் சாப்பிட்டாலே அன்னைக்குண்டான அன்னயபிஷேகமானது முழுமையாக நிறைவேறிவிடும். அது ரொம்ப ஈஸியான, அழகாக நாம் பிரபஞ்சத்துடன் இணையறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு. அது ஐப்பசி மழைக்காலம் ஆனதுனால மழை காலத்துக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணி அரிசியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த அரிசியை ஏன் சிவனுக்கு கொடுக்கணும்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த அன்னாபிஷேகம் நமஸ்காரம் பண்ணுறவங்க கோவில்லே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனையாக செலுத்தும் போது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாட்டியுமே நம்மளை நாம சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஆனா இதுல இந்த ரேக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள பயங்கர பாசிட்டிவாவும் கொண்டு வரும், அதே சமயத்துல நமக்கு வேணுங்கிறதையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும்ல. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோரிக் ஆத்தர் அண்ட் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் சுதா குமார் மேம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். உங்களுக்கும் நிறைய புதுமையான விஷயங்கள் நீங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுல எங்களுக்கு நிறைய கேள்விகளும் நீங்க பேச வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி ஒண்ணுதான் ஐப்பசி அன்ன அபிஷேகம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வருது. அது என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் மேம்? அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயில்லையும் நடக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு சுட 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 வெறும் சாதம், உப்பு கூட இருக்காது, வேறு ஒருமே இருக்காது, நிறைய சாதம், அதாவது அந்த லிங்கத்தினுடைய சைஸுக்கு தேவையான அளவு சாதம் பண்ணி அதை விட ஜாஸ்தி கூட இருக்கும் போட்டு அது மேலே அப்படியே அழகாக அப்படியே பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே அலங்காரம் ஏலக்காய், கிராம்பு, திராட்சை, மாதுளை வச்சு லிப்ஸு, இப்படி இதெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ணுறது. இன்றைக்கி க்ரியேட்டிவிட்டி இங்கே வளர்ந்துருக்கிறதுனால. பட் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் ஹார்வெஸ்ட் நடக்கும். ஹார்வெஸ்ட் நடந்து அரிசி நெல்லெல்லாம் கொள்முதலாகி எல்லாரும் அவங்கவுங்க வெளியே வந்திருப்பாங்க. ஸோ ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க வயலில் அரிசியை பார்த்துருப்பாங்க. இது நம்ம ஊரில் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டைம். அது ஐப்பசி மழைக்காலம் ஆனதுனால மழை காலத்துக்கு முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணி அரிசியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இந்த அரிசியை ஏன் சிவனுக்கு கொடுக்கணும்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சிவன்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகன். அப்படின்னா பிரபஞ்சமே எல்லாமே அப்படின்னா அவர் தான். இந்த பிரபஞ்சத்தில் வாழற உயிர்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்பாடு. அப்படின்னா தரையிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் புழுப்பூச்சியில் ஆரம்பித்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் தேவையானது அன்னமே. அப்படிப்பட்ட அந்த அன்னத்தை நமக்கு கொடுத்த பேரண்ட நாயகனுக்கு மறுபடி அந்த அன்னமாகவே கொடுத்து நம்மளோட நன்றியை தெரிவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் பிரபஞ்சத்தையும் இந்த பூமியையும் இணைக்கும் கரங்களாக அந்த இடத்துல நம்ம அதை பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த சிவன்கிறவர் பிரபஞ்சம் பேரண்டம், அண்டங்களில் பேரண்ட நாயகனுக்கு நம்மளுக்கு முக்கிய தேவையான அன்னத்தால் கொடுக்கும்போது அவர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது ரெண்டும் இணைஞ்செடுத்து பாருங்க. இப்போ எப்போவுமே பிரபஞ்சத்தோடு நம்ம இணையணுங்கிறது தான் நம்ம எப்போவுமே பேசிகிட்ருக்கோம். பிரபஞ்சத்தோட எப்போ இணையிறோமோ அப்போ தான் பிரபஞ்ச பாஷை நமக்கு புரியும், நம்ம பாஷை பிரபஞ்சத்துக்கு புரியும்னு சொல்கிறோமா? எப்படி இந்த ஈவெண்ட்டால் இதை ரெண்டையும் இணைச்சிடுறாங்க பாருங்கோ. இப்படி இணைக்கிறது மாத்திரம் இல்லாமல் அது ஏன் சிவனுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சிவன் கோவில்கள்னுனாலே உங்களுக்கு எனர்ஜி சென்டர்ஸ் தான். அந்த எனர்ஜி சென்டர்ஸுக்கு நம்மளுடைய ஹார்வெஸ்டில் வந்த அரிசியை கொடுத்து அன்னத்தால் அழகாக அப்படியே அலங்காரம் அப்படியே அவர் மேலே அப்படியே அப்பிடுவா, அப்படியே பூசிட்டு நன்றியை செலுத்திட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கொடுப்பா. இப்போ இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்குறவங்க அத்தனை பேரும் அன்னத்தையும் பார்ப்பா, பேரண்டத்தையும் பார்க்குறா,
இந்த அண்டம் பேரண்டம் ரெண்டும் நம்ம என்ன சொல்லுவோம், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறோமா. இந்த அண்டம் பிண்டம் ரெண்டையும் இணைச்சிட்டோமா, இந்த இணைப்பை பார்க்கும்போதே நமக்குள்ள அந்த இணைவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதுக்காக தான் கோவிலுக்கு போகிறது, அந்த நேரத்தில் போய் அந்த சிவனை கும்பிடுறது, அதோட அவருக்கு மந்திரங்கள் ருத்ரம் சமக்கம் சொல்லி அந்த எனர்ஜியை இன்னும் மல்டி ஃபோல்டடாக ஆக்கி வீட்டுக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு பேலன்ஸ்டு சென்டர்டு தாட் இருக்கும் நிச்சயமா. இப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம இயங்க வேண்டிய சக்தியினுடைய பேலன்ஸ், இந்த பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்ம இந்த அண்டத்தில் இருக்கோம், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பேரண்ட நாயகனுடைய அனுகிரகங்கிற ஃப்ரீடம், ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃப்ரீடம் ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே அந்த பிரசாதத்தையும் கொடுப்பாங்க. இந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த நம்மளுடைய நடுநிலையும் சரியாயிடும். இப்படி வர்றது தான் இந்த அன்னாபிஷேகம். ரொம்ப உகந்தது. இதை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். நான் ரொம்ப சிம்பிளாக மக்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸியான, அழகாக நாம் பிரபஞ்சத்துடன் இணையறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். சிறப்பாக அதை சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேரால் அந்த சமயத்தில் கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்தே நாங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டோம், இல்லை வீட்டிலேயே நாங்கள் பூஜை பண்ணுறோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்களுக்கும் பலன் கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி பண்ணலான்னா, இப்போ வீட்டில் பூஜை பண்ணுறவங்க, வீட்டில் லிங்கம் வச்சுருக்கிறவங்க இதே பద్ధதியை வீட்டில் செய்யலாம். என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லாருக்கும் பஞ்சபூத மந்திரமான நமசிவாய தெரியும், ஓம் நம சிவாய நல்லா தெரியும். வீட்டில் உங்களுடைய லிங்கத்துக்கு முன்னாடி சந்தனத்தால் அபிஷேகமோ, இந்த இளநீர் பன்னீர் தேன் எல்லா அபிஷேகமும் பண்ணி அழகாக அவரை தொடச்சிட்டு அந்த லிங்கத்துக்கு உண்டான சாதம், வெறும் சாதம், அதில் உப்பு கூட இருக்கக்கூடாது, நல்லா எடுத்து அந்த லிங்கத்து மேலே அப்படியே பிடிச்சி வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட நாயகனுடைய இணையறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா, அந்த வாய்ப்பாக மனசில் நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய ஜப்பம் ஒரு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 108 தடவை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பண்ணி அழகாக அந்த அன்னத்தால் அவருக்கு அலங்காரம் பண்ணி, அந்த அலங்காரம் பண்ண நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் தானம் செய்து இந்த இணைவை என்ஜாய் பண்ணலாம். எத்தனை பேருக்கு இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோவில் சிவன் கோயில் அப்படிங்கிறது போய் தரிசனம் பண்ணுற அளவுக்கு ஈஸி இல்லை. அப்போ அவர்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய தன்னுடைய லிங்கங்களுக்கு இப்படி பண்ணலாம். ஆனால் இந்த லிங்கமானது இந்த லிங்கம் இருந்துடக்கூடாது. அந்த மெர்க்குரியில் லிங்கம் பண்ணுவா, பாதரச லிங்கம்னு ஒன்று பண்ணுவா. அந்த பாதரச லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் பண்ணால் அதை எடுத்து சாப்பிட முடியாது. அதனால மற்ற லிங்கங்களுக்கு மெட்டல்லையோ இல்லை நம்ம கல்லுலேயோ இல்லை நம்ம அந்த மரகத லிங்கம் மாதிரியான ஸ்பட்டிகத்துலேயோ இருக்கக்கூடிய லிங்கங்களுக்கு அழகாக உங்களோட அபிஷேகம் எல்லாம் முடித்து நீட்டாக தொடச்சிட்டு இந்த அன்னாபிஷேகத்தை வீட்லேயே செஞ்சு அவருக்கு அழகாக நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்றி கொடுக்கும்போது கட்டாயமாக கோவிலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இணைவு ஃப்ரீக்வன்சி டயல் ஆகிறதோ அந்த அளவு இருக்கும். அதை முடிச்சுட்டு கோவிலையே உட்கார்ந்து தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரபஞ்சத்திலோட கனெக்ஷன் கிடச்சி கொடுத்தோம், சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல. ஸோ அந்த அன்னாபிஷேகம் நமஸ்காரம் பண்ணுறவங்க கோவில்லே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் ஒரு 10 நிமிஷம் அந்த இணைவை அழகாக ரசித்து நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உறவை கொண்டாடி நமக்கு என்ன வேணுமோ அதை பிரார்த்தனையாக செலுத்தும் போது கட்டாயமாக நிறைவேறும். அன்றைக்கி பௌர்ணமி வேறு. பௌர்ணமினாலே நம்ம மனமானது கொஞ்சம் அமைதியான இருக்கக்கூடிய நாள் இல்லையா? இந்த மனமானது அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நாளில் இந்த பேரண்ட நாயகனுடைய இணைவை அப்படிங்கிற அந்த பேரன்பை பெறத்துக்குண்ட ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் கொண்டாடணும். நிச்சயமாக அதுக்கப்புறம் வரக்கூடிய மகிழ்ச்சியான தினங்கள்ங்கிறத நம்மளால் வாயால் வர்ணிக்க முடியாத நன்மைகள் நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இப்போ சிவலிங்கம் நிறைய வீடுகளில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால எங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை, சிவன் ஃபோட்டோ கூட இல்லை. நான் மனசில் நினச்சிட்டு வெறும் சாதத்தை அவருக்கு பிரசாதமாக படைக்கலாமா? அப்படி பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் வச்சு பண்ணலாம்? தாராளமாக நீங்கள் அன்னத்தாலேயே சிவலிங்கம் பிடிச்சிடலாம். அழகாக உங்களுக்கு பானலிங்கம்னு சொல்லுவோம், கொழுக்கட்டை ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லிங்கமே. அந்த லிங்கத்தை முடிஞ்சால் ஒரு அன்னத்துடைய பாகம் கீழே ஒரு உரல் மாதிரி ஒரு பாகம் பண்ணி இப்படி பிடிச்சு வச்சு அதில் அழகாகவே நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருளை மாத்திரம் அதில் வைங்க. ஏன்னா அதை திருப்பி நம்ம நைவேத்தியம் எடுத்து நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்க போகிறோம்.
அதனால் ஒரு ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி வாசனை திரவியங்களை வச்சு அதுக்கு இந்த நமசிவாய மந்திரம் சொல்லி அந்த அன்னத்தை அதை அவர் வடக்கை பக்கம் வந்து நகர்த்திடணும். அப்பா, இந்த வருஷம் நான் அவனுக்கு உண்டான பூஜையை முடிச்சுட்டேன், மறுபடியும் எனக்காக வந்து இருந்து நான் என்னுடைய சேவையை ஏற்றுக்கொள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி நகர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த நிதானமாக அந்த சாதத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடியவங்க அத்தனை பேரும் பிரசாதமாக சாப்பிடலாம். ஸோ அன்னத்தாலேயே லிங்கம் பிடிச்சி வைக்கலாம். இது கனெக்டிவிட்டி தான். நான் முதலே சொன்ன மாதிரி அவன் பேரண்ட நாயகன், நம்ம அண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிண்டத்துலேருந்து எடுக்கக்கூடிய பிண்டத்துக்கு தேவையான அன்னத்தை கனெக்ட் பண்ணுறோம். இது எதுவுமே நல்ல லிங்கம்லாம் பிடிக்க மனசு வரல, அதை கலைக்க மனசு வரல அப்படின்னா அழகாக அன்னத்தை பண்ணி அன்றைய தினத்தன்று பௌர்ணமி அன்று அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 108 தடவை நமசிவாய மந்திரம் சொல்லி நல்ல சிவனுடைய அந்த அஷ்டோத்திரங்கள்லாம் இருக்குது, எவ்வளவு லிங்காஷ்டகம்லாம் இருக்குது, இதெல்லாம் காது நிறையா கேட்டு வீட்டில் கேட்கும்படி அந்த வைப்ரேஷனோட வச்சு அந்த நைவேத்தியம் பண்ண அன்னத்தை எல்லாரும் பிரசாதமாக நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் சாப்பிட்டாலே அன்னைக்குண்டான அன்னயபிஷேகமானது முழுமையாக நிறைவேறிவிடும். அன்னைக்கு கான்ஷியஸாக அன்னத்தை சிவனுக்கு கொடுக்கணும், நாம் அவனோட சேரணும். அதுக்கு மந்திரம் அவசியம், அன்னம் அவசியம். இது ரெண்டும் இருந்தாலே போதும். சரி, இப்போ வந்து என்ன சமயம், எந்த நேரத்தில் அது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்? பௌர்ணமினால் மோஸ்ட்லி சந்தியா காலத்தில் தான் பண்ணுவாங்க இதை. ஸோ ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணுவாங்க, மோஸ்ட்லி அப்படி பண்ணுவாங்க. பௌர்ணமி கோயில்கள்லாம் பௌர்ணமி இருக்கக்கூடிய பீக் பீரியட்லலாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சாயந்தரத்தில் ஒரு 5-5:30 மணிக்கு விளக்கேற்றிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது பௌர்ணமியுடைய அந்த சந்திரன் வந்துடும், அந்த நாள் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது முடியறதுக்கு ஒரு 7 மணி ஆகிடும், சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டான டைம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் சிங்க் பண்ணிட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த அன்னைக்கு வந்து முழுசாக ஒரு விரதம் இருந்து பண்ணணும், இல்லை இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது இது பண்ணுறதுக்கு, அப்படி ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம ஆண்டத்து கூட தான் கலக்கிறோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கா, இல்லை இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இருக்கு? இது இன்னும் ஒன்று, இந்த பூஜை பண்ணுற நேரம் ஃபுல் வயிறு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வயிறு ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய கவனமானது நம்மளுடைய உடலின் கவனமானது அந்த ஜெரிமான சக்தியில் இருக்கும். அதனால் நம்மளுடைய கவனமானது முழுமையாக சிவனிடத்தில் இருக்கணும்னா வயிறு முழுக்க சாப்பிட்ருக்காதீங்க. வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அழகாக இந்த பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாகி அந்த அன்னத்தை உங்கள் கையால் ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு படைக்க கற்றுக்கோங்க. கோவிலுக்கு போகணுன்னாலும் குளிச்சுட்டு போய் நல்ல பிரார்த்தனைகளை பண்ணுங்கள். உங்களுடைய பூத சுத்தி, உடல் சுத்தி, மனசுத்தி, ஆத்ம சுத்தி எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் தாண்டி நம்ம வந்து அந்த பௌர்ணமி சத் சங்கமில் அந்த அன்னாபிஷேக பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷலான அந்த அன்னாபிஷேகத்துக்கு செய்யக்கூட மந்திரோபதேசங்களும் கொடுக்குறோம். பௌர்ணமி சத் சங்கத்தில் கலந்துக்கிறவங்க வேணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கலந்துக்கலாம். ரொம்பவே சிறப்பாக அதோடைய பயன் என்ன, அதோடைய பலன் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிறத அழகாக சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும் போதே நிச்சயமாக இந்த வருஷம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்திருக்கும். அடுத்தடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. நம்ம மேலும் இந்த அன்னாபிஷேகத்தை நல்லா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி இனி வரப்போகிற நாட்களில் அந்த சிவனுடைய ஒருங்கிணைப்போட சேர்ந்து இருந்து பேரண்ட நாயகன் பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணி நல்ல வளமாகவும் நலமாகவும் வாழ்வோம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.